சிவாய நம. பொதுவாவே எப்பயுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, வர்ற பெண்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் குடுத்து தான் அனுப்பணும். இதுதான் வந்து ஐதீகம். அப்படிதான் பண்ணணும். அதே இது முக்கியமான விசேஷங்கள் இருக்கிறப்ப, அதாவது வரலட்சுமி, நவராத்திரி இந்த மாரி வீட்ல பண்டிகைகள் நம்ம செய்யும்போது, அந்த டைம் கண்டிப்பா நம்ம வீட்ல வர சுமங்கலிக்கு நம்ம தாம்பூலம் வச்சு குடுக்கணும். அதுல வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? தாம்பூலம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இடம் பெறுறது வெற்றிலை பாக்கு தான். வெற்றிலை பாக்கு வச்சு கொடுக்கும்போது நம்ம வீட்ல எப்பயுமே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வச்சு கொடுக்கறதுனால மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச தட்சணை வச்சு கொடுக்கும்போது வீட்டுல செல்வம் பெருகும். பூக்கள் கொடுக்கும்போது மங்களம் உண்டாகும். வாழைப்பழம் வச்சு கொடுக்கறது அன்னதானம் பண்ணக்கூடிய பலன்கள் கிடைக்கும். பிளவுஸ் பீட்டோ வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா வஸ்திர தானம் கொடுத்த பலன் உண்டாகும். தையல் வச்சு கொடுக்கும்போது மன அமைதி உண்டாகும். சீப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கணவரோட ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மருதாணி கொடுக்கும்போது ஆரோக்கியம் உண்டாகும். கண்மை கொடுக்குறீங்க அப்படின்னா திருஷ்டி தோஷம் எதுவும் இருந்தாலும் அது சரியாகும். கண்ணாடி வச்சு கொடுக்கும்போது கணவரோட ஆரோக்கியம் காக்கப்படும். தேங்காய் வச்சு கொடுக்கும்போது கர்ம வினைகள் அழியும். அதுவும் உரிக்காம மட்ட தேங்காய் வச்சு கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. சிவாய நம. வாழ்க வளமுடன்.